வெலக்கல் நத்தம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவம் பார்க்க வந்த கர்ப்பிணி பெண்ணை ஜாதியை காரணம் காட்டி சிகிச்சை அளிக்காமல் அலைகழித்ததாக செவிலியர்கள் மீது குற்றம் சாட்டி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சம்பள்ளி அடுத்த வெலக்கல் நத்தம் அம்பேத்கர் காலனி பகுதியைச் சேர்ந்த சிவஞான மனைவி நந்தினி. இவருக்கு ஏற்கனவே 3 குழந்தைகள் இருந்த நிலையில் 4வது குழந்தை பிரசவத்திற்காக வெலக்கல் நத்தம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக நேற்று காலை 10 மணியளவில் சேர்த்தனர். அப்போது பணியில் இருந்த செவிலியர்கள் பாக்கியலட்சுமி மற்றும் செந்தமிழ் ஆகியோர் நந்தினி ஆதிதிராவிடர் வகுப்பை சார்ந்தவர். மேலும் 4வது குழந்தைக்காக அட்மிட் ஆகியுள்ளார். மேலும் இவருக்கு பிரசவம் பார்த்தால் பணம் ஏதும் கொடுக்க மாட்டார். அதன் காரணமாக ஏதாவது சொல்லி அவர்களை வேறொரு மருத்துவமனைக்கு அனுப்பிவிடுங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. இதனை அறிந்த நந்தினி இதுகுறித்து உறவினர்களிடம் தெரிவித்தார். இதனால் ஆத்திரத்தில் இருந்த உறவினர்கள் இதுகுறித்து கேட்கும்போது செவிலியர்கள் தட்டி கழித்தனர். அதன் பின்பு நேற்று மாலை 6 மணி அளவில் மாற்று செவிலியர் பணிக்கு கவிதாஸ் என்பவர் வந்துள்ளார். அதன் பின் பிரசவம் பார்த்த நிலையில் அழகிய பெண் குழந்தை பிறந்தது. மேலும் ஜாதி பெயரை சொல்லி பேசிய செவிலியர் மீது ஆத்திரத்தில் இருந்த உறவினர்கள் இன்று அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ அலுவலர் வந்தால் அவரிடம் முறையிடுவோம் என கூறி வெலக்கல் நத்தம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முன்பு உறவினர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த போலீசார் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் நுண்ணியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் சனிக்கிழமை மனித உரிமை போராட்டம் அது நீங்க இந்த மாதிரி தவறு யாருமே இருக்குது இல்லாத எல்லாமே யாரு போடி கூட வச்சு என்னவோ இன்னொன்னு கம்ப்யூட்டர்ல வந்து அவங்க இந்த வாடகை அடிக்குது அந்த தூக்கி போடுறது மாத்திரையை சார் அவங்க தான் எல்லாமே சொன்னாங்க சார். சிஸ்டர் தான் போயிட்டு இப்போ ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சார். நான் எதுவுமே பேசலைங்க சார் அவங்க. என்ன மேடம் சொன்னாங்க? நான் என்ன சொன்னேன் அவங்க கேட்குங்க சார். அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்கம்மா என்ன சொன்னேன் நீங்கள் என்ன அவங்க